நாம் அனைவரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மறைக்கல்வி வகுப்புகளுக்கு செல்கிறோம். ஆனால் நாம் எப்பொழுதாவது யோசிக்கின்றோமா, நிஜ வாழ்க்கையில் இது உண்மையில் நமக்கு எப்படி உதவுகிறது என்று? ஜெபங்களையும் விவிலிய இறை வார்த்தைகளையும் மனப்பாடம் செய்வது மட்டும்தானா, அல்லது இன்னும் ஏதாவது இருக்கிறதா? இன்று நிஜ வாழ்க்கையில் மறைக்கல்வி என்ற நாடகத்தின் மூலம் மறைக்கல்வியில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் நேர்மை, தோல்வியை கையாள்வது, பிறர்க்காக நிற்பது, சகாக்களின் அழுத்தத்தை எதிர்ப்பது மற்றும் மன்னிக்க கற்றுக்கொள்வது போன்ற அன்றாட சவால்களில் நம்மை எவ்வாறு வழிநடத்துகிறது என்பதை பார்ப்போம். எனவே உட்கார்ந்து உன்னிப்பாக கவனியுங்கள். மறைக்கல்வி ஒரு வர்க்கம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. கதாபாத்திரங்கள்: டேனி மறைக்கல்வியில் தவறாமல் கலந்து கொள்ளும் மாணவர் மற்றும் அதை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறார். ஆல்வின் டேனியின் நண்பர், மறைக்கல்வியால் எந்த பயனும் இல்லை என்று நினைத்து அதை தவிர்க்கிறார். ஏஞ்சலினா அவர்களின் தோழி, மறைக்கல்வியில் முக்கியமா என்று தெரியாமல் இருக்கின்றாள். காட்சி 1. கீழே கிடைத்த பணப்பை. இது ஒரு பரபரப்பான பள்ளி நடைபாதை. மாணவர்கள் அரட்டை அடித்துக் கொண்டும் தங்கள் வகுப்புகளுக்கு நடந்து செல்வதாலும் நிரம்பி வழிகிறது. டேனி, ஆல்வின் மற்றும் ஏஞ்சலினா ஒன்றாக உலா வருகின்றனர். ஆல்வின் திடீரென்று தரையில் கிடந்த பணப்பையை கவனிக்கிறான். யாரோ அவசரத்தில் கீழே விட்டுவிட்டார்கள். அங்க பாருங்க, அங்க ஒரு வாலெட் இருக்கு. இதுல நிறைய பணமும் இருக்கு. சூப்பர்டா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இதை நம்மளே எடுத்துக்கலாம். வேற யாரும் பார்க்க போறதும் இல்லைல்ல. இல்ல, இது தப்பு. இது நம்மளோட பணம் கிடையாது. இதோட உரிமையாளர் கிட்ட போய் இதை நம்ம திருப்பி கொடுக்கணும். இதை நம்ம எங்கேயே விட்டு போனா வேற யாராவது எடுத்துப்பாங்கல்ல, அதுக்கு நம்மளே எடுத்துக்கலாமே. பரவாயில்ல, கேப்டிசம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு? நமக்கு எப்பவுமே நேர்மை தான் முக்கியம். இப்போ யாரும் பார்க்கலான்னு இதை எடுத்தாலும் கடவுள் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காரு. டானி சொல்றதும் சரிதானே. என் பஸ் நான் தொலைச்சாலும் யாராவது வந்து எடுத்து தருவாங்கன்னு தானே எதிர்பார்ப்பேன். சரி, அப்போ இதை நம்ம போய் பங்கு சாமியார் கிட்ட தந்துடலாம். சரி. லூக்கா 16ஆம் அதிகாரம் இறைவசனம் 10 இயேசு கிறிஸ்து கூறியது: மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராய் இருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மை என்பது தண்டனையை தவிர்ப்பது மட்டுமல்ல, அது மற்றவர்களை மதிப்பது மற்றும் கடவுளை மதிப்பது. உண்மையின் மிகச்சிறிய செயல் நம் இதயங்களை வடிவமைத்து கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு நம்மை நெருங்க செய்யும். நேர்மையே வாழ்க்கையின் அடைத்தளம் என்று மறைக்கல்வி நமக்கு கற்பிக்கிறது. காட்சி 2. தோல்வியை கையாள்வது. பள்ளி விளையாட்டு மைதானம். மாணவர்கள் விளையாடி சிரித்து கொண்டு நிரம்பி வருகிறது. ஆனால் ஏஞ்சலினா தனியாக ஒரு பெஞ்சில் அமர்ந்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். டேனியும் ஆல்வினும் அவளது சோகத்தை கவனித்து என்ன நடந்தது என்று அறிய நடந்து சென்றனர். ஏஞ்சலினா, என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? நான் என் மேக்ஸ் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சோ ஃபெயில் ஆயிட்டேன். எனக்கே நான் நினச்சா அசிங்கமா இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் தானே, அதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ற? என் பேரண்ட்ஸ் நான் கொஞ்சம் நல்லா மார்க் எடுத்தாலே திட்டுவாங்க. இதுல ஃபெயில் வேற ஆயிட்டேன். என்ன சொல்ல போறாங்களோ? அப்படி சொல்லாத. கேப்டிசம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு? ஜீசஸ் நம்மளோட சக்சஸை வச்சு நம்மள லவ் பண்ணல, நம்மளா இருக்கனால தான் லவ் பண்றாரு. ஆமா, பீட்டர் கூட ஜீசஸை 3 தடவை மறுதளிச்சாருல, அப்பயும் ஜீசஸ் அவரை மன்னிச்சார் தானே? கரெக்டு. நம்ம ஃபெயில் ஆகிறது பிரச்சனை இல்லை, ஆனா அதுல இருந்து எப்படி மீண்டு வரோன்றது தான் முக்கியம். ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இப்பதான் நான் பெட்டரா ஃபீல் பண்றேன். தாம் உவகை கொள்ளும் நடத்தை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அவர்கள் வீழ்ந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள்.
ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார் என்று திருப்பாடல்கள் அதிகாரம் 23 இறைவசனங்கள் 23 24 சொல்லப்பட்டுள்ளது. தோல்வியின் போது நாம் போதாது என்று உணர்வது எளிது. ஆனால் நமது உண்மையான மதிப்பு நமது சாதனைகளில் இல்லை, கடவுள் நம் மீது வைத்திருக்கும் அன்பில் உள்ளது என்று மறைக்கல்வி நமக்கு கற்பிக்கிறது. ஒவ்வொரு பின்னடைவும் வளர்ச்சிக்கான வாய்ப்பாகும். மேலும் ஒவ்வொரு தோல்வியும் கடவுளை இன்னும் ஆழமாக நம்புவதற்கான வாய்ப்பாகும். காட்சி 3. நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பது. மூத்த மாணவர்களின் குழு வரவிருக்கும் மாநில தேர்தல்களை பற்றி தங்கள் வகுப்பறையில் ஆர்வத்துடன் விவாதிக்கின்றனர். முதல் வாக்களிப்பதில் உற்சாகமாக, சிலர் புத்திசாலித்தனமாக தேர்வு செய்வதில் உறுதியாக உள்ளனர். மற்றவர்கள் தவறான வாக்குறுதிகள் மற்றும் தவறான கொள்கைகளால் திசை திருப்பப்படுகிறார்கள். உண்மையான தலைமை மற்றும் அவர்களின் தேர்வுகளின் தாக்கம் பற்றி ஒரு விவாதம் வெளிப்படுகிறது. எலெக்ஷன்லாம் வரப்போகுது, ஆனா எனக்கு எதுவும் மாற போற மாதிரி தெரியல. அதே சுயநலத்துக்காக செயல்படும் தலைவர்கள் தான் மறுபடியும் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். எலெக்ஷனுக்கு முன்னாடி பெரிய பெரிய வாக்குறுதிலாம் தந்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அதனாலதான் நமக்கு உண்மையான மாற்றம் தேவை. தலைமை பண்புன்றது மக்களுக்கு சேவை செய்வதை தவிர அந்த பவரை சொந்த சுயநலத்துக்காக யூஸ் பண்றதில்லை. ஒரு உண்மையான தலைவர் நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் போராடணும். ஒரு பக்கம் பார்த்தா மதத்தை வச்சு நாட்டையே பிளவுபடுத்துறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ஆட்சியை குடும்ப சொத்து மாதிரி பயன்படுத்துறாங்க. இதுல எப்படி நம்ம ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறது? ஜீசஸே நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஒரு உண்மையான தலைவர் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும். ஏழை எளியோர் மீது அன்பு செலுத்துறவனாகவும் இருக்கணும். நமக்கு மக்களை முன்வைக்கிற தலைவர் வேணுமே தவிர அவங்களுடைய சொந்த சுயநலத்துக்காக வேலை செய்யறவங்க இல்லை. வர தேர்தலில் மக்கள் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க நம்புறேன். நேர்மையானவர்கள் ஆட்சி செலுத்தினால் குடிமக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். பொல்லார் ஆட்சி செலுத்தினால் அவர்கள் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் என்று நீதிமொழிகள் அதிகாரம் 29 இறைவார்த்தை 2 அழகாக சொல்லப்பட்டுள்ளது. வெற்று வாக்குறுதிகளும் ஊழல்களும் பிரித்தாலும் பிளவுவாத அரசியலும் போதும். உண்மையான தலைமை என்பது மதத்தை பயன்படுத்தி பயத்தை உருவாக்குவது அல்லது அதிகாரத்தை ஒரு குடும்பத்தின் பரம்பரை சொத்தாக கருதுவது அல்ல. அது நேர்மை, சேவை மற்றும் தன்னையே மக்களுக்காக அர்ப்பணிப்பது. மற்ற மதத்தை கேலி செய்து இழிவுபடுத்தி வாக்குகளுக்காக மதத்தை கையாள்பவர்களை நிராகரிக்க வேண்டும் என்று மறைக்கல்வி நமக்கு கற்பிக்கிறது. வகுப்புவாத வெறுப்பை பரப்பும், கருத்து வேறுபாடுகளை அடக்கும் மற்றும் மக்கள் நலனில் தங்கள் குடும்ப அரசுக்கு முன்னுரிமை கொடுக்கும் தலைவர்களிடம் ஜாக்கிரதை. சிறந்த எதிர்காலத்தை நாம் விரும்பினால் மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக நின்று மதத்தால் பிரித்தாள்வது மற்றும் சுயநல அரசியல் இரண்டையும் நிராகரித்து மக்களுக்காக உண்மையாக உழைக்கும் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் இது. காட்சி 4. சக மாணவர்களின் அழுத்தம். மாணவர்கள் வரவிருக்கும் பார்ட்டி பற்றி விவாதிக்கும் போது பள்ளி மைதானம் உற்சாகத்துடன் சலசலுகிறது. ராய் என்பவன் டேனி, ஆல்வின் மற்றும் ஏஞ்சலினாவை நோக்கி விரைகிறான். செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆவலுடன் இருக்கிறான். சூழ்நிலை எதிர்பார்ப்புகளால் நிரம்பியுள்ளது. மேலும் நிகழ்வின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டிய அழுத்தம் அவர்கள் மீது எடை போட தொடங்குகிறது. ஃப்ரெண்ட்ஸ், அலெக்ஸ் அவன் வீட்டுக்கு பார்ட்டி கூப்பிட்டுருக்கான், நீங்க எல்லாம் வரீங்க? சூப்பர்ரா, நான் வரேன். நில்லு. அலெக்ஸ் பார்ட்டினா ஒரே குடியும் தகராறுமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு என்னவோ நல்ல ஐடியாவா படலை. நம்ம போலன்னா நம்மளுக்கு ரிச்சுன்னு நினைக்க மாட்டாங்க. ஆமா, ஒரு நாள் தானே, போயிட்டு வந்துடலாமே. அதுதான் அப்படி ஸ்டார்ட் ஆகும். ஆனால் போக போக நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகி பெரிய பெரிய தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எல்லாரும் ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்றனால அந்த விஷயம் கரெக்ட் ஆகிடாது. அதே மாதிரி யாரும் ஒரு விஷயத்த செய்யலைன்றனால அந்த விஷயம் தப்பாயிடாது. நம்ம போலன்னா நம்மளுக்கு கலாய்ப்பாங்களே.
ஜீசஸே கூட்டத்தை பார்த்து போல எது உண்மையோ அதை பார்த்து தான் போனாரு. அதே மாதிரி நம்மளும் சரியான பாதையில தான் போகணும். சரிடா, நாங்க வரல. உரோமியர் அதிகாரம் 12 இறைவார்த்தை 2 அழகாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்ற மாற்றம் அடைவதாக. அப்பொழுது கடவுளின் திருவுள்ளம் எது என தெரிந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நாம் அனைவரும் ஒத்துப்போக அழுத்தம் கொடுக்கப்படும் தருணங்களை எதிர்கொள்கின்றோம். ஆனால் பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதன் மூலம் நமது மதிப்பு வரையறுக்கப்படுவதில்லை. கடவுள் நம் மீது வைத்திருக்கும் அன்பினால் வரையறுக்கப்படுகிறது என்பது மறைக்கல்வி நமக்கு கற்பிக்கிறது. சரியானதை நிலைநிறுத்துவது எப்பொழுதும் எளிதானது அல்ல, ஆனால் நீண்ட காலத்திற்கு அது பண்பு, மரியாதை மற்றும் உண்மையான நட்பை உருவாக்குகிறது. காட்சி 5. கோபத்தையும் மன்னிப்பையும் கையாள்வது. மாணவர்கள் தங்கள் வேலையில் கவனம் செலுத்துவதால் வகுப்பறை அமைதியாக இருக்கிறது. ஆனால் ஆல்வின் அவனது மேசையில் அமர்ந்து கோபமாக பார்க்கிறான். அவனது கைகள் கோபத்தில் இறுங்கி கிடக்கின்றது. மேலும் அவனது முகம் படுத்தமாக இருக்கிறது. டேனியும் ஏஞ்சலினாவும் ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்து உதவ விரும்புகிறார்கள். ஆல்வின், என்ன ஆச்சு? ஏன் கோபமா இருக்க? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. கெவின் என்னை பத்தி மிஸ்ஸு கிட்ட தப்பா சொல்லி வச்சிருக்கான். இப்ப அதனால நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கேன் தெரியுமா? இப்ப அவனை என்ன பண்ண போறேன் பாரு. ஆமா, அது ரொம்ப தப்புதான். இப்ப நீ அவனை என்ன பண்ண போற? இரு, கேப்டிசம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு? கோவம்ன்றது இயற்கை தான், ஆனா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதுதான் நம்ம கேரக்டரை தீர்மானிக்கும். ஜீசஸ் அவங்க சிலுவையில் அரைஞ்சவங்களே மன்னிச்சாரு. உன்னால ஏன் அந்த கெவினை மன்னிக்க முடியாது? சரிடா, அப்ப நான் அந்த கெவின் கூட பேசி காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்று கொலோசியர் அதிகாரம் 3 இறைவார்த்தை 13 சொல்லப்பட்டுள்ளது. மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது பலம் என்று மறைக்கல்வி நமக்கு கற்பிக்கிறது. நாம் மனக்கசப்பை கைவிட்டு நீதியை கையாள கடவுளை நம்பும் பொழுது உண்மையான அமைதி கிடைக்கும். இறுதி பிரதிபலிப்பு. பள்ளி நாள் முடிவடையும் போது டேனி, ஆல்வின் மற்றும் ஏஞ்சலினா தாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு நடைபாதையில் ஒன்றாக நடக்கிறார்கள். சூரியன் மறைய தொடங்குகிறது. பள்ளி மைதானத்தில் ஒரு சூடான பிரகாசத்தை வீசுகிறது. இது அவர்களின் அனுபவங்களின் மூலம் அவர்கள் பெற்ற ஞானத்தையும் வளர்ச்சியையும் குறிக்கிறது. டேனி, நான் கேட்டிசம் வெறும் பைபிள் வேர்சஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் மனப்பாடம் பண்ணுறது மட்டும்தான்டா நினச்சேன். ஆனால் இது ரியல் லைஃப்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குடா. ஆமாண்டா, நான் ஸ்கூல்ல கத்துக்கிறத விட கேப்டிசம்ல தான் நிறைய கத்துக்கிறேன். வாழ்க்கையில நல்ல முடிவெடுக்கிறதுன்னும் பக்தியில வளர்வதற்கும் உதவுது. ஆமா, கேப்டிசம்ன்றது பைபிள் வேர்சஸை மனப்பாடம் பண்றது மட்டும் இல்லை, அது நம்ம எப்படி வாழணும்னு கடவுள் நினைக்கிறாரோ அதன்படி வாழ்றது தான். இதுக்கு எது கேட்டிசம்? இதை நம்ம வீட்டிலே கற்றுக்கலாம்ல. இதை நம்ம வீட்டிலே கற்றுக்கலாம் தான், ஆனால் கேப்டிசம் நம்ம அடித்தளத்தை ஸ்ட்ராங் ஆக்கி நம்மளை பக்தியில் வளர்கிறதுக்கு உதவுது. நம்ம உண்மையின் பக்கம் நிற்கவும் ஜீசஸ் மாதிரி மற்றவங்க மேலே அன்பு செலுத்துறதுக்கும் உதவுது. கேப்டிசம் கற்றுக்கிறனால நம்ம அறிவில் மட்டும் வளராமல் ஞானத்திலையும் சேர்ந்து வளர்றோம். ஆமாண்டா, நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ற கோபம், தோல்வி போன்ற சேலஞ்சஸை எதிர்கொள்ள கேப்டிசம் ஒரு நல்ல கருவியா இருக்குது. ஆமாம், கேட்டிசம் மட்டும் இல்லைன்னா நம்ம கூட்டத்தை ஃபாலோ பண்ணி தப்பான வழியில் போயிருப்போம். அதனால தான் ஒவ்வொரு குழந்தையையும் கேப்டிசம் போகணும்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்குது. கேப்டிசம் வெறும் கிளாஸ் இல்லை, அது நம்மளை கடவுள்கிட்ட கூட்டு போகிற ஒரு பாதை. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் கேப்டிசம் எவ்வளோ முக்கியம்ன்றது.
அன்புள்ள குழந்தைகளே, மறைக்கல்வி என்பது ஒரு பாடம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையில் சரியான பாதையில் நடக்க உதவும் மொழி. இது நமக்கு நேர்மை, தைரியம், இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கிறது. உலகில் நன்மை செய்ய கடவுளால் நாம் நேசிக்கப்படுகிறோம், மதிக்கப்படுகிறோம், தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. அனைத்து பெற்றோர்களுக்கும் மறைக்கல்வி என்பது உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்றாகும். கவன சிதறல்கள் மற்றும் தவறான தாக்கங்கள் நிறைந்த உலகில் அது அவர்களுக்கு வலுவான மதிப்புகள், ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் எல்லாவற்றிலும் கடவுளை தேடும் இதயத்துடன் வளர உதவுகிறது. மறைக்கல்வி என்பது ஞாயிற்றுக்கிழமைகளை பற்றியது அல்ல, அது வாழ்நாளை வடிவமைப்பது பற்றியது. எனவே கடவுளின் போதனைகளை கற்றுக்கொள்ளவும் வளரவும் வாழவும் அனைவரும் மறைக்கல்வி கற்போம். நன்றி.